இந்த இடத்துக்கு வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றுங்களா? இந்த தண்ணி கிட்டத்தட்ட அந்த மலை இருக்குங்களா, அதுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அந்த மலையிலேருந்து பைப் கனெக்ஷன், அங்கேருந்து இந்த பைப்பு இந்த வருது பாருங்கள். அதுக்கு ஸ்டக்னானாலும் கீழே கவுந்துருவோம். போகலாமாண்ணே? போகலாம். ஆமாம், விட்டு போயிடுறா. வா அப்படியே. நீங்கள் காலை எடுத்து சரி ராஜி, நான் போயிட்டு தியான பறிக்கு. முதல்ல இங்கே ரோடே இல்லை, நாங்கள் நடந்து தான் ஏறுவோம். ஆனால் இப்போ ரோடு போட்டுட்டாங்க. ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடமா ஸ்டே பண்ணுற மாதிரி கட்டலான்னு தான் பிளானு. உங்களுடைய ஆசீர்வாதம் அப்புறம் இடம் நாங்கள் கேட்டிருக்கோம். பரவாயில்லைங்க. ஹில் டாப் ஹோட்டலில் மட்டன் பிரியாணி நல்லாவே இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு இங்கே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இப்போ நேரம் நம்ம பெருமாள் மலைக்கே போயிட்டு நைட்டு தங்க போகிறோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போட்டுருக்காங்க. அந்த பக்கம் போட்டதெல்லாம் காஞ்சி போச்சு. குட்டியாக ஒன்று வளர்ந்துருக்கு. நண்பர்களே, பாண்டிச்சேரியிலேருந்து கொடைக்கானல் பயணம் போகிறோம். பாண்டிச்சேரியிலேருந்து கொடைக்கானலுக்கு டைரெக்டு பஸ்ஸு கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஆரஞ்சு ட்ராவல் வந்து கனெக்டிங் ட்ரெயின் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து விழுப்புரம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் சென்னையிலேருந்து கொடைக்கானல் போகும்ல, அந்த வண்டியில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஆரஞ்சு ட்ராவலில் புக் பண்ணியிருந்தேங்க. பொதுவாக வந்து பாண்டிச்சேரி நைட் ஆச்சுனாலே ஒரு காலகட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. இரவு நேர விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காலகட்டுது. ஆனால் என்னென்னா, எங்கள் பைக் கூட தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் பைக் கூட முதல்ல இடம் பற்றவே மாட்டேங்குது. நம்ம வந்து இப்போது காலையில் 7 மணிக்கு அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இப்போ வந்து ஒரு வேன் வரும். வேன்லேருந்து நம்ம வந்து அதுக்கப்புறமேட்டா கொடைக்கானல் போவோம். இங்கேருந்து ஒரு வேன் வரும். ஆரஞ்சு ட்ராவல் தான் புக் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரி அடையாளம் எடுத்தோன்னே நிறைய கடைகளை பார்க்க முடியும். ஒரு வழியாக நம்ம பஸ் வந்துடுச்சு. டென்னு தான் நம்மளுடைய சீட்டு. கொடைக்கானல் பயணம் ஆரம்பித்துவிட்டது. டயர் சுற்றுது, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. ஜீப்பாலே ஏற முடியல. ஒரு வே ஏற்றிட்டாரு. இந்த இடத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க கொடைக்கானலில். நான் வருஷம் வந்தால் இங்கே தான் கேம்பிங் போடுவேன். அப்படி ஒரு வியூ இருக்கும், மிஸ்ட்டும் நிறையா இருக்கும். நம்ம அங்கே தான் போகிறோம், அந்த மலை மேலே. பாருங்கள், பூ
அழகா ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடத்த வந்து வாங்கி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடமா ஸ்டே பண்ணுற மாதிரி கட்டலான்னு தான் பிளானு. உங்களுடைய ஆசீர்வாதம் அப்புறம் இடம் நாங்கள் கேட்டிருக்கோம், கொடுத்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம் கொடைக்கானல் வந்தீங்கன்னா ஒரு பக்காவாக தங்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரூம் கட்டலான்றது தான் எனக்கு பிளானு. அதுதான் போயிட்டுருக்கோம். இந்த இடம் பாருங்கள், அமைதியாக இருக்கும், ஒரு வண்டி கிண்டி எதுவும் போகாது, கார் போகிறது எந்த விதமான பயமும் இல்லை, யானைகள் நடமாட்டமும் கிடையாது. எப்போனா ஒரு தடவை மாடு காட்டு மாடு வரும் அப்படின்னு மட்டும் வரும். அவர் மட்டும் விட்டு போயிட்டார். கொடைக்கானல் நம்ம வெள்ளி நீர்வீழ்ச்சிலாம் தாண்டி போகிறதுக்கே கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் ஆகும். அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து தங்கணுமா, கூலிங்கான கிளைமேட் என்ஜாய் பண்ணோமா, நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி இடம் கண்டிப்பாக கட்டிகிட்டே உங்களை நான் கூப்பிட்றேன். கண்டிப்பாக அதை கட்டிகிட்டே உங்களுக்கான வீடியோ நான் போடுறேன். ஒன்லி காடு தான், மேலே போயிட்டு கூப்பிட்றேன். போகல கிட்டத்தட்ட காரை விட்டுட்டு ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து வந்துட்டுருக்கோம், முடியல. இது எல்லாமே விவசாய நிலம்தான். இங்கே வந்து ஆனியனு, பட்டர் பீன்ஸு அப்படிலாம் போட்டுருப்பாங்க. வாங்க, கஷ்டப்பட்டு நடந்து வராங்க, கார் அங்கே நிறுத்திட்டு. இவ்வளோ நடந்து வந்தால் தான் இப்படி ஒரு அழகான வியூ பார்க்க முடியும். இந்த ஏற்ற மட்டும்தான், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். இல்லை, இந்த ஏற்ற மட்டும்தான். உங்களால் முடியும், வாங்க. 2 காலில் போயிட்டு இருக்கிறவங்க 4 காலில் வர வைக்கிறதுக்கு கண்டென்ட்டுக்காக நல்ல வியூ கிடைக்குன்னா அங்கே அவ்வளோதான் நடந்தாகணும். இவ்வளோதான், அந்த பாருங்க, அது போனால் அதுக்கப்புறம் இதாகிடும். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், இதுதான் வியூ வந்து விட்டது. இவ்வளோ நடந்து வந்ததுக்கு ஒரு பக்காவான வியூ. நாம் இங்கே கூட வந்து பார்த்தோன்னா இது நண்பர்களுடைய இடம் தான். அது நம்ம வேணால் டென்ட்டு போட்டு கூட அங்கே தங்கலாம். ஆனால் நைட்டு பயங்கரமாக குளிரும். பாருங்க பச்சை பசன்னு எப்படி இருக்குன்னு. அந்த சைடு ஃபுல்லாக கொடைக்கானல். நண்பருடைய கொல்லி இந்த மாதிரி ஒரு காட்டில் நடக்கும்போது கொய்யா மரம் இருந்தது, நிறையா காய் காய்ச்சிருந்தது. அது வந்து வேறு ஒரு மலை. ஆனால் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல ஒன்றும். ஃபுல்லாக 10%. ஓகே, எந்த இடம் சேல்ஸ்ன்னு சொன்னால் இந்த இடம்
இந்த இடம் கீழே இது கீழே 4 பேர் இந்த அங்கே ஒரு செட்டு இருக்கு அது எல்லாமே இந்த 4 ஏக்கர் உள்ள வந்துடும். ஓ செட்டு ஓகே. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது இந்த இடம் தான். பார்க்குறதுக்கே பச்சை பசேன்னு இருக்கு பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். இதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு பெருசாக ஒரு கிளாம்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. கடல் புண்ணியத்தில் நடக்கணும். ஒரு வழியாக ட்ரெக்கிங் முடிச்சாச்சு. அந்த மலைக்கு ஏறிட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் காருக்கு வந்துட்டோம். திரும்ப நம்ம நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதை பார்க்கலாம். கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவேன். ஹில் டாப் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஃபேமஸ் ஆமாம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துடுவோம். வெள்ளி நீர் பீச்சுக்கிட்ட. பொதுவாக கொடைக்கானல் வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஆளாவது நின்றுட்டு இங்கே ஏன்னா சாப்பிட்டு தான் போவாங்க. அது ஒரு சம்பிரதாயமாகவே வச்சுருக்காங்க. ஒரு வழியாக ஹில் டாப் பிரியாணி வந்தாச்சு. இது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்கிறதால அங்கேருந்து வந்திருக்கோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நான் இங்கே சாப்பிட்ருக்கேன் அந்த இதில் அந்த 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 ஹோட்டலில். அதானே அந்த ஹோட்டல் தானே நான் சாப்பிட்ருக்கேன். 2 தடவை சாப்பிட்ருக்கேன். அவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு கடைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். இங்கே பாருங்க, பிரியாணி நல்லா இருக்குமா? உங்களை நம்பி தான் வரும். பிரியாணி நல்லா இருக்குமான்னு. இவ்வளோ தடவை கொடைக்கானல் வந்திருக்கோம். அந்த ஹோட்டல் உள்ள வந்துருக்குது. கூட்டமாக தான் இருக்குது. மீன் குழம்பு சாப்பாடு 360, 380. சைவ சாப்பாடு 125. நாட்டுக்கோழி ஒரு நிறையா வச்சுருக்காங்க. நெத்திலி, இறால் ஒரு கிராமத்து கோழி வறுவல். கிராமத்து கோழி வறுவல். மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, பரவாயில்லைங்க. ஹில் டாப் ஹோட்டலில் மட்டன் பிரியாணி நல்லாவே இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு இங்கே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இப்போ நேராக நம்ம பெருமாள் மலைக்கே போயிட்டு நைட்டு தங்க போகிறோம். ஆக்சுவலி கொடைக்கானல் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆனால் தான் ரொம்ப ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, கூலிங் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. மலை மேலே இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக குளிரும் அப்படின்றதால தலைக்கு மட்டும் ஒரு ஜர்க்கின் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் மெயின் மார்க்கெட் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற இடம். இந்த வழி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொடைக்கானல் மேலே ஏறும்போதும் சரி, வரும்போது இப்படி கூட நம்ம போகலாம். நிறைய பேர் ஆனால் இப்படி வரமாட்டாங்க. டூரிஸ்ட் தெரிஞ்சவங்க மட்டும் தான் வருவாங்க.
ரொம்ப கிளைமேட்லாம் ரொம்ப கூலிங்கெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வாங்கியாச்சு. இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு வைத்தது. அதான் நம்ம நண்பர் ஒருத்தர் வராரு, அவர் தனியாக வராரு. அதனால் அவர் வந்து அங்கே வந்து காட்டு எருமைகள்லாம் இருக்கும், அதனால் 2 பேர் போய் கூப்பிட்டு வர போகிறோம். கையில் ஒரே சேஃப்டியாக வந்து ஒரு தடி மட்டும்தான் இருக்குது. சிறுத்தெல்லாம் இங்கே பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்கா தம்பி. அதெல்லாம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இது கோபுரா இது இன்ஸ்டா 360 Go 3. இது எவ்வளோ வரும்? இது 39. நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டாச்சு, சாப்பாடும் வந்துடுது. ஆனால் பக்கத்தில் வந்து இந்த தம்பி வந்து சிறுத்தை பார்த்ததா சொல்கிறாரு. நம்ம சைடு இருக்கும்போது வரக்கூடாது. அப்புறம் வந்து மாடுகள் நிறையா இருக்கான், யானை. இந்த யானை மட்டும் கிடையாது, காட்டு யானை, மான் இதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் போகும்போது அதான் காட்டு யானை தான் நிறையா இருக்கும், இன்றைக்கி தான் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. வரும் அப்படின்னு இருக்காரு, பார்ப்போம். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, நம்ம மட்டும் ஜாலியாக அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போதைக்கு சரிங்க, நைட்டு தூங்கியாச்சு. நல்லா சூப்பரான ஒரு தூக்கம். டைம் ஆல்மோஸ்ட் 9:30 ஆகுது. நல்லா இன்றைக்கி வெயில் எடுக்குங்க. இந்த இடம் தான் பார்த்துருப்பீங்க நைட்டு கேம்பிங் பண்ண இடம். நைட்டு நாங்கள் பார்த்தோம், நிறையா மிருகங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. போகிற வழியில் இருந்தாலும் இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா இன்னொரு இடம் முக்கியமாக நம்ம போக போகிறோம். அந்த இடம் வந்து பார்த்தோன்னா பெருமாள் மலையில் ரொம்ப ஹைட்டான ஒரு பகுதி. அங்கே தான் நம்ம ஃப்ரெண்டு தம்பி வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காரு. இப்போ அங்கே தான் நேராக போகிறோம். இங்கேருந்து கிளம்பிட்டு போகலாம். போகலாமா? பாய். இந்த இடத்துக்கு வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றுங்களா? இந்த தண்ணி கிட்டத்தட்ட அந்த மலை இருக்குங்களா, அதுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அந்த மலையிலேருந்து பைப் கனெக்ஷன், அங்கேருந்து இந்த பைப்பு இங்கே வருது பாருங்கள். அதுக்கு நடுவில் அங்கே இருக்கிற ஊற்றுலேருந்து இங்கே கொண்டு வராங்க. இல்லைன்னா இங்கே தண்ணி கிடையாது. அந்த தண்ணி வச்சு தான் இவங்களும் சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, விவசாயமும் பண்ணுறாங்க. நேரம் தான் அங்கே போகலான்னு தான் பார்க்குறோம். போக முடியுமா? போகலாமா? ரொம்ப தூரம். சரி, வேணாம், இன்னொரு டைம் வரும்போது அங்கே காட்டலாம். சரி, பாய். பாய். தம்பி தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த டிடிஎஃப் வாசல் மாதிரி ரேஸ் பயங்கரமாக ஓட்டுறாரு. இந்த இடத்துடைய அந்த பெருமாள் மலை, இந்த சாமக்கொல்லி கடை பெரும்பாலும் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சவுச்சோ பயிரிடுறாங்க. பாருங்கள், ஃபுல்லாக சவுச்சோ தான். இங்கே அறுவடை பண்ணிட்டாங்க. அந்த சைடு இன்னும் நிறைய தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு அந்த சைடு போய் காட்டுறேன். அழுத்த முடியாது. அப்ப இங்க நிக்கட்டும், போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? தியான பாறையாது வண்டி கொஞ்சம் லைட்டாக ஸ்டக்னானாலும் கீழே கவுந்துருவோம். போகலாமாண்ணே? போகலாம். விட்டு போயிடாரா? வா, அப்படியே நீங்கள் காலை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. சரி ராஜி, நான் போயிட்டு தியான பறிக்கு. முதல்ல இங்கே ரோடே இல்லை, நாங்கள் நடந்து தான் ஏறுவோம். ஆனால் இப்போ ரோடு போட்டுட்டாங்க. நீங்கள் உட்காந்துங்க, நீங்கள் பிடிச்சி உட்காந்துங்க. நம்ம கரெக்டாக போய் நீங்கள் காலை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்குவா, கவுண்டர் போகுதுப்பா.
இருக்கும். பரவாயில்ல. ரோடுக்கே எவ்வளோ ஆச்சுப்பா? அது என்னன்னு ரோடுக்கே எவ்வளோ செலவாயிருக்கும்? ஒரு 50 ரூபா பக்கத்துல 50க்கு மேலே டெய்லி கிட்டாத்தானே ஓடிச்சு. 50 லட்சமா? 1 லட்சம் வச்சு. வியூ தெரிய ஆரம்பிக்குது. இறங்கிடவா? கொஞ்சம் நடக்கிறேன். இல்லைங்க, நான் அங்கனக்குள்ள இறங்கிக்கிறேன். அங்கிட்டு போய் அந்த கீழே அங்கிட்டு பார்க்கலாம். நான் அந்த ரோடு திரும்ப இதில் ஏறுமா? அப்பா, நீங்கள் அங்கே போயிட்டுலாம். அங்கே இந்த பக்கம் நல்லா இது ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து வந்துட்டோம். 1 நிமிஷம் ஏற்றி 2 நிமிஷத்தில் ஏறிட்டோமா? 2 நிமிஷத்தில் ஏறிட்டோம். இல்லைன்னா இங்கே ஏறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். கொடைக்கானலில் இப்படி ஒரு வியூ யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ இங்கே இருக்குது. நான் ஏற்கனவே வந்திருக்கேன். அப்போ நிறையா மிஸ்ட்டு நிறையா இருக்கும். போன வாட்டி ஒரு அண்ணன் கூப்பிட்டு போனார், இந்த வாட்டி தம்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கொடைக்கானல் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பெருமாள் மலையில் இருக்கோம் நம்ம. இந்த நீ மாடு போயிட்டுருக்க, வைக்கிட போகுதுப்பா. இதானா? ஆமாம், சரியான வியூவுக்கு வந்திருக்கோம். காற்று சும்மா ஜில் ஜில் ஜில்னு அடிக்குது. இங்கே மேலே வந்து தம்பியோடைய தோப்பு இருக்குது, இடம் இருக்குது. இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பீன்ஸ் இதெல்லாம் வந்து விளை வைக்கிறாங்க. முதல்ல இந்த இடத்துல வரும்போது மேலே ஒரு இடம் இருக்கும், அதெல்லாம் ஸ்டே பண்ணுவோம். இந்த ரோடு போட்டு அந்த இடத்தையே சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. எவ்வளோ சர்வலாக இருக்கு பாருங்க. ஆமா, இந்த சரி அது அந்த கொட்டை அங்கே தான் உட்காருவோம். இப்போ என்னன்னா இங்கே வரைக்குமே ரோடு வந்துடுச்சு. ஐடி பண்ணிட்டோம். கடுக்கா மரம் இது இந்த அது கடுக்கா மரம். இது கடுக்கா மரமா? இந்த இது கடுக்கா மரம், கடுக்காய் மரம் பாருங்க. கடுக்காய் மரத்தை வச்சு சித்தர்கள் சொல்லுவாங்களாம், 10 தாயை விட கடுக்காய் சிறந்தது அப்படின்ட்டு. உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றதுக்கு கடுக்காய் பொடி நைட் ஆச்சுன்னா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. எடுத்தா ஃபுல்லாக கடுக்கா. போனாட்டி வரும்போது மிஸ்ட்டு செமையாக இருந்தது, நிறையா இருந்தது. இப்போ எதுவும் இல்லை. போனாட்டி வரும்போது ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருந்தது. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் இப்போ இல்லை.
உட்காரதுக்குன்னே அழகாக செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே உட்காரலாம். சூப்பரான இடம். கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ரெசார்ட்டு ஃப்ரெண்ட்ஸை கட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். அடுத்த மாதம் அது திறப்பு விழா. அந்த ரூமு ரொம்ப அதிகமாகலாம் கேட்க மாட்டாங்க, சாப்பாடு எல்லாமே சேர்த்து. நம்ம கொடைக்கானல் உள்ளே போயிட்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ரொம்ப அலைச்சலாக கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத விட இப்படி தனிமையாக வந்து இப்படி ஒரு வியூவை பார்த்துக்கிட்டு உட்காரலாம். ஓகே, இது சத்தம் கேட்குது, மாடு தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த மானு அந்த அங்கே ஓடுது பாருங்க. எங்கே? அந்த அங்கே நிற்கிது பாருங்க, அந்த பூச்செடி இருக்குல்ல. அது இருக்குது மானு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது இதிலேருந்து பார்த்தாக்கா. அது ஓடுது. ஏன் ஓடுது இவ்வளோ வேகமா? அது நம்மளை பார்த்து நைட்டு வேறு ஏதாச்சும் அனிமல் இருக்கும்னு. இதில் நல்லா தெரியுது பாருங்க, கடுக்காயுடைய மரம். இந்த காயில் நிறைய கொட்டி இருக்கு கீழே. பாருங்க, கடுக்காய். இன்னும் நிறைய மேலே காய் இருக்குது. இந்த அப்படியே காய வச்சு அந்த தோலை மட்டும் அரைச்சிட வேண்டியதான். நிறையா இருக்குயா. நாங்கள் போகிறது அந்த இடம் தான் போவோம். முதல்ல வந்து தங்கினா அந்த இடத்துல தான் போய் தங்குவோம். நான் கூட நான் சமையல்லாம் செஞ்சு வந்தோம். இப்போ ரோடு போட்டாங்க. வாசனையும் ஒரு சூப்பராக இருக்கு. பேக் இருந்தால் பேக்கில் போட்டுக்கலாம். கீழே கவர். இந்த இடத்த வந்து இப்படி மாற்றி வச்சுருக்காங்க சூப்பராக. ரோடு போட்டு அதெல்லாம் இப்படி தான் ஏறி அந்த மேலே போவோம். ரோடு போன வழி பார்த்தோன்னா இப்படி தான் ஏறுவோம். இந்த வீடு பக்கமே வரதில்லை. இப்போ தண்ணி இருக்கும், தண்ணியே காணோம். இந்த வீட்டிலேருந்து தங்குவோம். வந்து இங்கேருந்து நடந்து அப்படி போவோம். இதுதான் இந்த வழி. உண்மைகளே நம்ம வந்து கொடைக்கானல் சாமக்குள்ளிக்காடு கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், நிறையா சவுச்சோ செடி ஃபுல்லாக. இந்த ஏரியா ஃபுல்லாக சவுச்சோ தான் போட்டிருக்காங்க. சவுச்சோ அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம ஊர்லாம் இது வளராது, ஏன்னா வந்து அது கூலிங் கிளைமேட் எல்லாம் வேணும். நிறையா காய்ச்சிருக்கு. இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அந்த பக்கம் போட்டதெல்லாம் காஞ்சி போச்சு. குட்டியாக ஒன்று வளர்ந்துருக்கு. இது என்னது? இதுக்கு தண்ணிக்கா? இது சுரக்குமா? அது சுரக்கிறதா? இது பிடிச்சி வந்து ஊற்றிருக்காங்க. இந்த மழை பெய்யுது வந்து பார்த்தோன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சவால்னு பார்த்தா தண்ணி தான். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மழை பெய்யும் போது சேர்க்குற தண்ணி தான் மேக்ஸிமம் அந்த வருஷத்துக்கான விவசாயத்துக்கு மொத்தமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதுதானே இது? அது கண்டாண்டு தானே போட்டிருக்காங்க பட்டர் பீன்ஸ்லாம். இருந்தால் வாங்கலாம். இப்போ தானே விளைச்சிருக்கேன். அந்த கொடி இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே.
மக்களே அதோ இருக்கு பாருங்கள், அந்த கடைசி மேலே அது மேலே ஏறணும். ஃபுல்லாக க்ளவுடு, மழை வர மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே போயிட்டு வரணும். சொன்னாங்க எப்படியும் இன்னொரு அரை மணி நேரத்தில் மழை வரும்ன்ட்டு. அதே போலவே வந்து பாருங்கள், டைரெக்டாக மழை நதி. பாதை கடமுடாக இருக்கிறது. அந்த பாருங்கள், அங்கே தான் போகிறோம் மேலே. பாருங்க, இது மேலே ஏறி போகணும். இவ்வளோ தூரம் தான் இறங்கியிருக்கிறோம், ஏறிக்கிறோம். அதுக்குள்ளே மூச்சு தள்ளுது. இவ்வளோ அழகான காட்சி பாருங்கள். நூறு மீட்டரோட ஏறி மட்டும் நாக்கு தள்ளுது. வாங்க, இல்லை இன்னும் அவ்வளோ ஹைட்டு போகணும். வாங்க மேலே போயிட்டு வியூ எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே இவ்வளோ தான் தண்ணி இருக்கு. தண்ணியும் முடிஞ்சிடுச்சு. இப்போது மேலே சுனைன்னு இருக்குன்னானுங்க, அதுதான் அதுக்கப்புறம் குடிக்கணும். பாருங்க, ஏறிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கிறது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். வாங்க பேர் வெயிட் வேறு வச்சுக்கிட்டு ஃபைனலி மக்களே இங்கே தான் தங்க போகிறாங்க பாருங்கள். இந்த வீடு தான் தங்க போகிறோம். லொக்கேஷன் மட்டும் பாருங்கள் எப்படிங்கன்னு. அப்படியே பாருங்கள் வியூவை. வெறித்தனமாக இருக்குதா? வெறித்தனமான ஒரு லொக்கேஷன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து மலை ஏறும்போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கிட்ட நெருக்கத்தில் வந்து பார்த்தோன்னா மழை பிடிச்சிச்சிங்க. மழை மட்டும் கிடையாது, எங்களை சுற்றி பார்த்தோன்னா ரொம்ப அந்த க்ளவுடும் வந்து நல்லாவே சுற்றிக்கிச்சு. இது வந்து ஒரு வகையில் இந்த வெயில் காலத்தில் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல நனையினா எங்களுக்கு வந்து குளிர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நாங்கள் வந்த உடனே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த இதுதான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. இங்கே தான் தங்க போகிறோம் நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. இந்த இடத்துல வந்து காட்டு எருமைகளும் வந்து நிறையா வந்து வரும்னுவாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த ரூமுக்குள்ளே தங்கிடலாம், வெளியே தங்குறது டென்ட்லாம் எடுத்து போயிருந்தோம். ஆனால் டென்ட்லாம் வந்து மேக்ஸிமம் இது பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சமையல் செய்யறது ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து பார்த்தா இந்த அமேசானில் வந்து ட்ரக்கிங் அதிகமாக யூஸ் பண்ண போவேன் அப்படின்றதால இந்த வந்து கத்தியை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான நைஃப் இது. இதை வச்சு தான் வந்து காய்கறிலாம் வந்து நாங்கள் கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்ல மழை சத்தம், சூப்பரான ஒரு காற்று. இருந்தாலும் வந்து ஒன்று மட்டும் குறைஞ்சிது. என்னென்னா அந்த இடத்துல வந்து ஃபேனு இல்லை லைட்லாம் இருக்குது, ஆனால் ஃபேனுக்குன்னு எதுவுமே கிடையாது. இதில் என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து போக போக அந்த இடத்துல இருக்க அந்த இடத்துடைய அழகு வந்து இன்னும் அழகாகிட்டே இருந்தது. இது வந்து நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ரூம் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு சமைக்கலாம் முடியாது. அவங்க என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதுதான் பண்ண முடியும். ஏன்னா ரூமில் இந்த மாதிரி மழை பெய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்சமாக அந்த ரூம்லேயே தான் உட்காந்துருப்போம், இல்லைன்னா டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம செல்ஃபோன் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மைண்ட் ரிலாக்ஸோட இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு மழை சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் சத்தத்தோட இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்துட்டு வெங்காயம் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்ருப்போம். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இது வந்து பண்ண மாட்டோம்.
அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வீட்டில் வந்து அம்மா இருக்காங்க, வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒய்ஃபோ அல்லது வந்து வேறு அண்ணா இருக்காங்க அப்படின்றதால என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து நம்ம வந்து சமையல் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போகிற இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நாம் செஞ்சால் தான் சாப்பாடு அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாமளே செய்யும் பாருங்கள். ஆனால் அந்த செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதோடய சுவை வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து வீட்டில் இதை விட நல்லா தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம மைண்ட் செட்டப்பு நம்ம கையாலே வந்து இதெல்லாம் செய்கிறோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் நம்மளுடைய பசியும் வந்து பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப லேட்டாக சாப்பிட்ருப்போம். பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது வந்து பொதுவாகவே வந்து நேரத்துக்கு சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா ரொம்ப ஃபேமிலியாக கூப்பிட்டு போயிட்டு கரெக்டாக வண்டியில் போயிட்டு வண்டியிலே வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த நேரத்தோடு சாப்பிடுவாங்க. மற்றவங்களாம் வந்து இந்த டூரிஸ்ட் பசங்கள்லாம் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சரக்கு அடிச்சுட்டு எப்போ சாப்பிடுவானுங்க எப்போ போவானுங்க அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு காட்டுப்பகுதியில் உட்காந்துக்கிட்டு, அதாவது இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங்காகவே நிறையா இந்த கோடை இதெல்லாம் இருக்குது. அந்த ட்ரெக்கிங் கூட்டும் போகிறதுக்கு, அதாவது அந்த காட்டு வழி நடைபாக்கிறதுக்கே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ 5000 6000 சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இது வந்து நம்ம ஃப்ரெண்டோடைய தோட்டன்றதால இவ்வளோ பெரிய மலைப்பானான ஒரு இடத்துல இந்த மாதிரி நிறையா பக்கத்தில் மழை சாரல் ஊற்றி அந்த சாரல் வந்து திடீர் அருவிகள்லாம் அப்போ தோன்றும் பார்த்திங்களா மலைப்பகுதியில். திடீர்னு உண்மையிலே சொல்லுங்கள், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு மலையில் வந்து இப்போ தங்கிறீங்களா? நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். டூருன்னு சொல்லிட்டு போவாங்க. டூருன்னு சொல்லிட்டு போயிட்டு எதனா ஒரு இடம் இந்த மலைப்பகுதியான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ரூம் போடுவாங்க. அங்கே வந்து அங்கே கொடுக்குற ஃபுட்டே சாப்பிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா சரக்கு போடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, திரும்பவும் என்ன பண்ணுவாங்க வெளியே வருவாங்க. அப்போ கூட வந்து வெளியே வரதுக்கு வந்து இந்த மாதிரி மழை வந்து காரணமாக வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் சரக்கு தான் போடுவாங்க. மிஞ்சி போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தூங்கிடுவாங்க அப்படியே. ஆனால் இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு காய்கறி நறுக்கிட்டு போய்கிட்டு ஒன்றா இது வந்து வேகமாக கூட கட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குது. நம்ம வந்து இந்த காய்கறி கட் பண்ணதே ஒரு தியானம் மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்மளோட ஸ்லோவாக உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்டு அந்த மழையோட சத்தம், அப்புறம் அந்த இயற்கையான அந்த காற்று அடிச்சது பாருங்கள், அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஒரு காற்று குளிர்னா கூட அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் படப்பட ரொம்ப ரொம்ப உற்சாகமாக ஆயிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருந்தாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணீங்க, இதை விட நாங்கள் வேறு ஒரு இடத்துல தான் போய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருந்தால் கூட எனக்கு வந்து பின் பண்ணி விடுங்க, நானும் போய்ட்டு அதை பார்க்குறேன். ரெண்டாவது உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி இந்த மாதிரி ஐடி இருந்தால் கூட கீழே வந்து இது பண்ணுங்கள், நான் இப்போ செக் அவுட் பண்ணுறேன். அதுதாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்தோன்னா கொடைக்கானல், ஊட்டி இதுதான் வந்து அதிகமாக போயிட்டுருப்பாங்க. அதுவும் கொடைக்கானல் வந்து பார்த்தோன்னா எல்லா டூரிஸ்ட்டும் போகக்கூடிய அதே இடத்துல தான். அதுவும் கொடைக்கானல் போகிறவங்க வந்து பார்த்தோன்னா இந்த சாட்டர்டே சண்டே இதை தாண்டி வேறு டைமே அவங்களுக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு வெறும் அந்த டைம்லேயே தான் போவாங்க. ஏன்னா அந்த டைம் தான் ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து டூருக்கு வருவாங்க. அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள், நாங்களாம் மலை ஏறோம், நாங்கள் 5 பேர் தான் இருக்கோம், வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனால் ஒரே விஷயந்தான், இந்த பாம்பு தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு விஷப்பூச்சிகள் கடிக்கிற விஷயங்கள்லாம் இங்கே கிடையாதுன்றதால தான் நாங்கள் தனியாக இருக்கோம். ஏன்னா எங்கிட்ட வந்து பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு நாங்களே தான் வந்து எதனா ஒரு இது இருந்தால் கூட நாங்களே தான் தூக்கிட்டு வரலாம் போனோம். நீங்களே பார்த்துப்பீங்க, அங்கே வந்து மேலே ஏறதுக்கே வந்து அவ்வளோ பெரிய மூச்சு இறச்சிட்டு இருந்தது. இதில் வந்து யாருக்குன்னா என்ன இன்ஜூரி ஆனால் கூட இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை அது மட்டும்தான், கரண்ட்டு பிரச்சனை. அது ஒன்று இங்கே. ஏன்னா நான் ஏற்கனவே வேறு ஒரு இது இந்த லாஸ்ட்டில் அவங்களுக்கு முடிஞ்சோடனே ஒன்று காட்டுறேன். அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பேட்ரி, சோலார் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு அவங்க வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. பவர் வந்துன்னா இங்கே பவர் இருக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த இடத்துடைய இடம். இப்போ நான் ஏறக்கூடிய இந்த இடத்துலலாம் பக்கத்துலேயே ரோடு வந்துருச்சுங்க. அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நாங்கள் அரிசி போட்டோம். நல்ல தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்தது. உங்களுக்கே தெரியும், மலைப்பகுதியில் வந்து சாப்பாடு அது வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே மலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் காரணம். இப்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியுடைய கொதிக்கும் திறன் அதிகமாகும். எந்த அளவுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியோட கொதிக்கும் திறனும் கம்மியாகும். உதாரணத்துக்கு நம்ம லோக்கலில் செய்கிறோம் அப்படின்னா
அது வந்து பார்த்தோன்னா 100 டிகிரியில் வந்து தண்ணி கொதிச்சிடும். இதே மலைப்பகுதி அப்படின்னாக்கா 120 டிகிரி அளவு இருந்தால் கூட கொதிக்காது. அதனால தான் என்ன பண்ணணும், தண்ணி 80 டிகிரி போன உடனே ஆவியாயிடும். ஆவியானோடனே என்ன பண்ண முடியாது, 80 டிகிரி மேலே வந்து அரிசி வந்து வேக வைக்க முடியாது. அதே போல் தான் எல்லாமே அங்கே இருக்குது. ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இதோடைய இதுவும் அது கொதிக்கும் திறனும் கம்மியாக இருக்கிறதால சமையல் செய்கிறது மலைப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து மலைப்பகுதியில் சீக்கிரமாக செய்யணும்னா ஆயில் இந்த மாதிரியான பொருளை போட்டு செஞ்சால் தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளால் சமைக்க முடியும். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து லேட்டாக சாப்பிட்ருப்போம். அந்த லேட்டாக சாப்பிட்டதால் நாம் வந்து ரொம்ப பசியில் இருப்போம். அதுவும் நம்ம கையில் வந்து செய்யக்கூடிய இந்த உணவுகளை ஏதாவது அதில் வந்து நிறையா வந்து காரம் இருக்காது, புளி இருக்காது, அப்புறம் வந்து எதனா ஒன்று கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். நாட் எ பர்ஃபெக்ட் குக்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஒரு தப்புகள் பண்ணியிருப்போம். அதாவது இதில் எதனா ஒன்று குறவும். அதுவும் இல்லாமல் வந்து வீட்டில் எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு மட்டுமே நான் சாப்பிடுவோம். இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த லேட்டால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சில பொருளை ஆட் பண்ணாமல் கூட இருப்போம். அந்த மாதிரி டைமில் கூட இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நாங்கள் இதுவும் நிற்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு மலைப்பயற்றம் ஒன்று பண்ண போகிறோம். இது சாப்பிட்டுட்டு இது செஞ்சு முடிக்கும் போது. அதனால தான் வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டு நான் வந்து மழை நின்னோடனே வெளியே வந்து உட்காந்துட்டேன். வெளியே வந்து என்ன சொன்னால் நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த போர்ட்டபுள் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த அடுப்பை கொளுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து என்ன அப்படின்னாக்கா உள்ளே வந்து ஒரே அடுப்புன்றதால அங்கே வந்து அரிசியும் சாம்பார் அந்த குழம்பும் செய்கிறாங்க. நான் வந்து வெளியே வந்துட்டு இந்த போர்ட்டபுள் ஸ்டவ் வச்சுக்கிட்டு மட்டன் கட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். கீழே இந்த மட்டனை வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து சமைக்க ஆரம்பித்தோம். இதில் வந்து அடுப்பு வேற விட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது உங்களுக்கே தெரியும். இந்த மட்டன் சிலிண்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு 250 ரூபா இருக்கும். அந்த போர்ட்டபுள் வந்து 750 ரூபா இருக்கும். அவ்வளோதான். இதுவே வந்து பார்த்தோன்னாக்கா அதில் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். இருந்தாலும் இந்த மாதிரி வெளியே வந்து மழை நிற்கும் போது இதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே நான் மண்ணை உட்காந்துட்டாங்க. வேறு லெவலில் ஒரு ஃபீலிங் இருந்தது. அது வந்து எங்கேயுமே அந்த ஃபீலிங் வந்து கொடுக்க முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா மட்டன் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிது. இதில் வந்து பார்த்தோன்னா நிறையா எலும்புகள் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக போட்டோன்னாங்க. அதுலேருந்தே வந்து பார்த்தோன்னா நாங்கள் நிறையா அந்த சூப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தோம். அந்த கூலிங்க்கே இந்த மாதிரி வந்து சூப்பு வந்து உங்களுக்கே தெரியும். அந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மட்டன் சூப்பு சாப்பிட்றது எந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதில் ஒன்றுமே நாங்கள் ஆட் பண்ணல. உப்பும் மிளகு மட்டும் தான் போட்டோம். அதோட டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரி உட்காந்து குடிச்சிட்டு பார்க்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் சந்தோஷம் கிடையாது, அதுக்கு மேலே கூட சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு நல்லா குளூரில் வந்து நல்ல குளிர் எடுத்துக்கிச்சு. எங்களை சுற்றி பாருங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் கூட தெரியல. அந்தளவுக்கு வந்து மிஸ்ட் கவர் ஆகிடுது. அந்த இடத்துல மட்டன் சூப்பு மிளகு போட்டு குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மட்டன் சூப்பு வந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அந்த மிளகாய் சில வச்சங்கள்லாம் போட்டு கொதிக்க வச்சோம். அது நல்லாவே வந்திருந்தது. கொல்லிமலை போகும்போது ஒரு கோழி அங்கே வந்து அன்டைமில் போட்டு கொடுத்துட்டு ஒரு கோழி ஆக்கணும். நாற்பதா மயக்கலாம் வாங்க போதும். நான் சொல்லிட்டு போதும். இருங்க கரெக்டாக 5 நிமிஷம் நிறுத்திடுறேன். அப்படியே எடுத்துருவேன் வீடியோ. மட்டன் சுக்கா
லாங்கில் போயிடு மட்டன் பின்னாடி சுக்கா back- வந்து background வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக போட்டு பெப்பர் போட்டு ட்ரை பண்ணது தான் மட்டன் சுக்கா. இதே அப்படியே மட்டன் சுக்கா வாங்கிக்கலாம். ட்ரை பண்ணோம் தான். அப்படியே ஒரு சில் எடு தூத்துக்குள்ள 2 பங்கு சாப்பிடுங்க யாருக்குவா ஒன்று அவருது ஒன்று எது அந்த பக்கம் நான் வரவே இல்லை. எதுமா என் கிளாஸ் ஆமாம் உங்களுது தான் எடுத்துங்க பின்னாடி வச்சேன். இதுதான் வழி. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கேருந்து நாங்கள் தங்கின இடத்துலேருந்து நல்லா சாப்பிட்டுட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகலாம், இதோட ஒரு ஹைட்டான ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு இதுதான் நானே வழிக்கு பார்த்தேன். அந்த இடத்துக்கு வந்து நடந்தோம். ஆனால் ரிஸ்க்கை பார்த்தா நம்மளால் வந்து அந்த இயற்கை வந்து ரசிக்க முடியாது. ஏன்னா இந்த இடமே வந்து பார்த்தோன்னா வெயில் டைமில் வந்து நிறைய வந்து வெயில் ஆகிடும். ரொம்ப அதாவது ஆகஸ்ட்டு மே ஜூன்லாம் வந்து பயங்கரமாக இதாகிடும். இதோட தென்மேற்கு பருவக்காற்று எப்போ வருதோ அந்த டைமில் தான் அந்த இடம் கூலிங்காக இருக்கும். அதனால தான் அந்த இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கடுமூடாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பாதையே வழியே கிடையாது, நாங்களே ஏற்படுத்திக்கிட்டு போனால் மட்டும்தான் உண்டு. அந்த தம்பி வந்து பார்த்தா எங்கள் முன்னாடி ராஜன் அவர் பேர். அவர் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல வந்து அந்த இதை வச்சு தான், அதை பார்த்தோன்னா அந்த கத்தியை வச்சு தான் அந்த வழியை வந்து சீர் பண்ணிக்கிட்டு கொண்டு போனாங்க. இந்த இடம் வந்து மேலே வந்து பார்த்தா இந்த இடத்த சுற்றியே வந்து நிறையா மரங்கள் இருக்குது. என்ன மாதிரியான மரங்கள்னாக்கா இந்த கடுக்காய் மரங்கள், அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல மான் கூட இருக்குமா. அதுபோல் வந்து பார்த்தா மாமரம், இந்த மாதிரி மரங்களும் வந்து நிறைய நம்ம தங்கின இடம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்டில் எடுக்கோ பேக்கில் எடுக்கணும்? பேக்கில் தான் இருக்கும். அப்புறம் அவன் வரத நான் பண்ணி விட்றேன். நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அந்த மலையோடைய ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஏதோ சின்ன ஒரு மலையெல்லாம் ஏறல, மிகப்பெரிய மலை ஏறிட்டுருக்கேன். அந்தளவுக்கு வந்து என் பின்னாடி வந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்க இந்த ஒரு நல்ல வியூ கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் நம்ம வந்து தாங்கிட்டு தான் ஆகணும். அவங்கள கேமரா எடுத்துகிட்டு வர சொன்னேன். பட் ஆனால் அவங்களால நடக்கவே முடியல, எங்கேருந்து கேமரா எடுத்துகிட்டு வர அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி பார்க்குற காட்சிலாம் அவங்க எடுத்தது தான். அதனால தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியான வியூ இல்லாமல் இருக்குது. எனக்கு கேள்வி வாங்க கொடுத்து தான் ஒரு வழியாக அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு மேலேறி வந்துட்டாங்க. மேலேறி வந்தோடனே தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காட்டுறது. என்ன அப்படின்னா நாங்களே ரொம்ப டயர்டில் இருந்தோம். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த காட்டில் எங்களுக்கு வந்து ஒரு காட்டு கொய்யா மரம் கிடச்சிதுங்க. வாய்ப்பே இல்லை, ரொம்ப ரொம்ப வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகிட்டோம். கண்டிப்பாக மழை பாம்பு இருங்க. இதுலேயே மழை பாம்புவா போல 2 கட் பண்ணல. வா 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 இந்த எதுமா இது அவன் வந்து இந்த டிஸ்கஸ் எல்லாம் வெற்றி போக தெரியுமா அந்த பைத்தி இங்கே பாருங்க, இவங்க ரொம்ப கொடூரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வராங்க. வயசானவங்க, அதனால் மூச்சு அடிக்குது. யார் வயசானவங்க? போதும் போதும் ஆகி போகுது போ. இந்த இங்கே வைக்க நான் கவர் ஆகுதுண்ணே. நானே போய் பசு இந்த தள்ளுங்க. எல்லா கொய்யாக்கும் கைக்கு வரணும். நான் பேசுகிறேன். நீ பேசுறதை மட்டும் நீ ஏற்றுக்க.
நண்பர்களே ரொம்ப ஏய் காட்டு கொய்யாப்பா பூரா போப்பா எவ்வளோ பெரிய பழம் பாரு. ஆ அது மங்களத்தில் இது பறிக்கிறதுக்கு இதை வந்து புதுவை மாநிலத்திலிருந்து மங்களம் ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேனா. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அந்த மலையோடைய ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஏதோ சின்ன ஒரு மலையெல்லாம் ஏறல, மிகப்பெரிய மலை ஏறிட்டுருக்கேன். அந்தளவுக்கு வந்து என் பின்னாடி வந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்க இந்த ஒரு நல்ல வியூ கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் நம்ம வந்து தாங்கிட்டு தான் ஆகணும். அவங்கள கேமரா எடுத்துகிட்டு வர சொன்னேன். பட் ஆனால் அவங்களால நடக்கவே முடியல. எங்கேருந்து கேமரா எடுத்துகிட்டு வர முடியுன்ற மாதிரி தான் இன்றைக்கி பார்க்குற காட்சிலாம் அவங்க எடுத்தது தான். அதனால தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியான வியூ இல்லாமல் இருக்குது. ஒரு வழியாக அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு மேலேறி வந்துட்டாங்க. மேலேறி வந்தோடனே தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காட்டிருந்தது. என்ன அப்படின்னா, நாங்களே ரொம்ப டயர்டில் இருந்தோம். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த காட்டில் எங்களுக்கு வந்து ஒரு காட்டு கொய்யா மரம் கிடச்சிதுங்க. வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகிட்டோம். கிராமத்தை சேர்ந்த பிரபல விளையாட்டு வீரர் கொடுத்த இயற்கையே எங்களுக்கு கொடுத்த பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு பரிசாக தான் அதை பார்க்குறோம். கண்டிப்பாக அதை பறிப்போம். அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆமாம் மாம்சே சுமாரு போயிடு இயற்கையே எங்களுக்கு கொடுத்த பரிசு மாதிரி பாருங்களேன். அது பாருங்க 2 அங்கே பாருங்க எவ்வளோ கொய்யாக்காலாம் பழுத்து போயிருக்குங்க. இதை வந்து இந்த மேனை ஒரு ஆள் எல்லாம் காட்டிக்க முடியாது. போய் இம்மிடியே படிங்க. ஆகும் போது பேசாம இருக்க மாட்டீங்க. என்ன இது பண்ணுங்க. நான் ரெக்கார்ட் இது நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. இப்படி பண்ணாதீங்க. நான் இது மறைக்கணும். இந்த பக்கம் பிடிங்க. நண்பர்களே, ரொம்ப நேரமாக ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்தோம்ல மவுண்டனிங்க. அங்கே பாருங்கள் காட்டு கொய்யாக்கா. கடவுளே வந்து பார்த்தோன்னா எங்களுக்காக வந்து கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க பழுத்து போய் செவசவன்னு இருக்குங்க. ட்ரெக்கிங் இதுக்கு தான் வரணுன்றது, டூரும் இதுதான் வரணும். பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்துங்க. அதான் இப்போ நாங்கள் அதை பிடிச்சிக்கிறோம். இவங்களும் வந்து கூட வந்திருக்காங்க. பிரபல சூப்பர் ஃபீல் கம்பெனிஸை நண்பர்கள் நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்தோம்ல, இயற்கை ஆல்ரெடி நம்ம கொடுத்த கொய்யாப்பழத்தை வந்து கடித்து பார்த்து சாப்பிட்டு வேற லெவல் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி மேலே வரும்போது பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மேகம் இருக்குது. இன்றைக்கி வந்து நைட் இங்கே தான் பண்ண போகிறோம் டென்ட்டு போட்டு. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா. அதாவது பார்த்தோன்னா இது வந்து ஃபாரஸ்ட் கிடையாது. அதனால் வந்து நாங்கள் வந்து தங்கலாங்க. அதை டென்ட்டு அதை பாருங்கள், அதை கவர் பண்ணுங்கள். டென்ட்டு அங்கே தான், அந்த டென்ட்டு தான் போட போகிறோம். போட்டுட்டு இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே. கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கோம். அவருடைய பீட் இந்த இதெல்லாம் போட்டிருக்காரு, உருளைக்கிழங்குலாம். அது எப்படி விவசாயம் பண்ணுறாரு அப்படின்ட்டுலாம் பார்க்க போகிறோம். இந்த பழம் எக்ஸ்பர்ட்லியே சொல்லி ஆகணும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் ஒரு காட்டுக்கு மேலே நடந்து வரும்போது இயற்கையாக கொடுத்த பரிசு போல் அது நான் நினச்சி பார்த்துருக்கேன். வா கழிக்கும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் வாங்க. எதுவும் இல்லை வழி கூட்டுச்சு. அதான் வந்தேண்ணா இந்த பாறையில் பொத்துன்னு வழிக்க வந்துட்டேங்க.
நல்ல வியூவில். அப்புறம் வந்து பார்த்தோன்னா என் கூட இருக்கிறவங்க வந்து மேலெலாம் தங்க முடியாது, ரொம்ப இருட்டிடுச்சு, மழை வேறு ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருந்தது. அதனால் அங்கே வந்து தங்கவே முடியாது, தங்கினா எங்களால் வந்து தாங்க முடியாது. ஆனால் அங்கே வந்து பெட்ஷீட் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வரணும், இருந்தாலும் நாங்கள் தாங்க முடியாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, மழை நடந்தது பரவாயில்ல, இங்கேருந்து கிளம்பி ஒரு ரூமு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொடைக்கானல் நியர்பை வந்துட்டு அந்த ரூபி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து நைட்டு வந்து ரூம் போட்டோம். ஒரு நல்லாவே ஹோட்டல் என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்குது, கொஞ்சம் ரூம் நல்லா வந்து ரிசப்ஷனிஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் வந்து நல்ல வியூ பாயிண்ட்டாக நாங்கள் வந்து ரூம் கேட்டோம். 1200 எங்களுக்கு வந்து ரூம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. மிட் நைட் டைமில் போயிருந்தோம். இதை நீங்கள் கொடுக்கலனா நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஓகே 1200 500 சொல்லியிருந்தாங்க. 3 பேர் இருக்கிறீங்க எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து கேட்டுட்டு 1200 பண்ணோம். அதை தாண்டி வந்து பார்த்தா அன்சீசனு ரூமில் வந்து அவ்வளோ வந்து இதாக இருந்தது. அந்த டைம் வந்து கோவிட் டைம்ன்றதால் நிறையா வந்து இந்த கிருமி நாசினி அந்த இதெல்லாம் வந்து அடித்து நல்லா பக்காவாக வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் அண்டர் கிரவுண்டில் தான் வந்து ரூம் எடுத்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கூட தங்கலைங்க, நாங்கள் மட்டும் தங்கணும். அதான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்தோன்னா இதே கீழே இப்போ நாங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா பெருமாள் மலையில் வந்து இதுக்கே ஆப்போசிட்டில் வந்து மறுநாள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு அங்கே போயிட்டு வந்து திரும்ப போயிட்டு அங்கே காலையில் சமைச்சிக்கிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் அங்கே வந்து செஞ்சோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரூம் எடுத்து தங்கினதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரிலாக்ஸாக பண்ணணும். திரும்ப அந்த காட்டுக்கே நான் வந்துட்டு சமைச்சு வச்சதை வந்து நானே எங்கிட்ட வந்து அந்த வியூவில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் என் கூட இருந்தவங்க வந்து பார்த்தோன்னா 2 பேருமே கிளம்பிட்டாங்க. நான் மட்டுமே அங்கே ஒரு 2 நாள் கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அப்புறம் சிக்கன் செஞ்சோம். சிக்கன் வந்து அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன், இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வந்து காட்டும். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த வியூவை உட்காந்துட்டு பார்த்துட்டு நான் மறுநாள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல வியூ. அதனால தான் நீங்களும் இந்த இடத்துல உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து போக மாட்டீங்க. அப்படி ஒரு இடம். நேரம் கிடச்சுன்னா இங்கே ஒரு டூர் நான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நம்மளோட சேனலில் வரும். பார்த்துட்டு கூட நான் போகும்போது நீங்கள் வந்தீங்கன்னா கூட உங்களே நான் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்களா, இந்த இடத்துல நைட்லாம் வந்து நிறையா அந்த எருமைகள்லாம் இருக்குல்ல, காட்டு எருமைகள்லாம் வந்து நிறையா வந்து மேயக்கூட இடம் வந்து இதுலேருந்து பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் வந்து நாங்கள் வந்து சிக்கன் செஞ்சோம். அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அது வந்து காலைல சாப்பிட்டோம், இது வந்து மதியம் உட்காந்து சாப்பிட்டோம். இதுவும் வந்து ஒரு லேண்டுடைய இடம் அப்படின்றதால இங்கேயும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கேயும் வந்து இந்த அவகட்ரோ மரங்கள் இந்த மாதிரி பழ வகைகள் மரங்கள்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல்லேருந்து கீழே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே பக்காவாக க்ளீனாக தெரியும். அந்தளவுக்கு ஒரு செமையான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இதுவுமே. இதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறீங்க, அதாவது நம்ம யூடியூப் சேனல்லேயே, அதாவது நான் ஆரம்பித்த யூடியூப் சேனல்லே நிறைய பேரான லைக் பண்ண ஒரு வீடியோங்க இது. எங்கேனாக்கா ஆலப்புழா அங்கே போயிட்டு இருந்தோம். இந்த ஆலப்புழாவில் வந்து ஒரு இடத்துல வந்து மீன்லாம் வாங்கிட்டு நடந்து போகிற இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் ட்ராவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குற்றாலம் பக்கத்தில் கூட ஒரு சின்ன ஒரு அருவி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா குற்றாலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் உள்ளே வந்தோம் நாங்கள். ஆனால் வந்து என்னன்னாக்கா எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்சியில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய நார்மல் கார் வந்து இங்கே போகாது. இருந்தாலும் வந்து ஜிப்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜிப்சிக்கு வந்து 1500 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கேருந்து ஜிப்சி எடுத்துகிட்டு இங்கே வரும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் அளவு தான் இருந்திருக்கும். அப்படி வந்து பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப எதிர்பார்த்து இங்கே வந்து வந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு குட்டி அருவியை தான் வந்து இங்கே வந்து காட்டினாங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் வரும்போதே வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. எங்கே வந்து போயிருப்பாங்கன்னு தான் தெரியல. ஆனால் வந்து இங்கிட்ட 5 அருவிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆமாம் 8 அருவிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களை வந்து இந்த எத்தனை அருவியில் இறக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜிப்சிக்கும் 1500 சார்ஜ் பண்ணாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துடைய டெஸ்டினேஷன் நான் போடுறேன், நான் உங்களுக்கு கமெண்ட்டை நான் போட்டு விட்றேன். இந்த இடத்துக்கு வந்து நம்ம நடந்தே வந்துடலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தா 1 கிலோமீட்டரில் 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு தான் என்னோடய டெஸ்டினேஷன் இருக்கும். ஒரு ஜிப்ஸ்லையும் 1500 கேட்டாங்க. அதனால் வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரும்போது கம்பல்சரி ஜிப்சி எடுக்காதீங்க, நடந்து வந்துடுங்க.
ஏன்னா 1500 பெரிய அமௌண்ட்டு. எப்படின்னாக்கா ஒரு கிலோமீட்டரோட வந்து பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வந்துட முடியும். அந்த மாதிரி அவங்க டெஸ்டினேஷன். மற்றபடி இங்கே வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா ஃபேமிலியாக வர்றது வந்து எனக்கு நோ அட்வைசபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா இந்த இடத்துக்கு வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடம் இருக்கிறதால நிறைய பேர் வந்து இளைஞர்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க. எதுவும் அசம்பாவிதம் நடக்காது என்ற போதிலும் கூட தனிப்பட்டவங்கள பேச்சுலர்ஸாக வர்றது இந்த இடம் வந்து பக்காவான சேஃபான ஒரு இடமா இது இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரே விஷயம், ஜிப்ஸி எடுக்காதீங்க இங்கே அப்படின்ற என்னோடய அட்வைஸு. வேறு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா பிளாக் ட்ராவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.